வணக்கம் ரிதி. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்திருக்கிறது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவி வருகிறது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் அடுத்து வரக்கூடிய 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 7 தினங்களில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரையில் அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையான 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் தமிழக கடலோர பகுதிகளில் குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு வீசக்கூடும் எனவும், வங்கக்கடல் பகுதிகளை பொறுத்தவரையில் தென்மேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகள், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அடுத்து வரக்கூடிய 4 தினங்களுக்கு வீசக்கூடும் எனவும், அரபிக்கடலை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகள், அரபிக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவும், எனவே அடுத்து வரக்கூடிய 4 தினங்களுக்கு தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 4 தினங்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கேரளாவை தொடர்ந்து கர்நாடகா, ஆந்திரா, கோவா, குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதனால் வரும் நாட்களில் வட மாநிலங்களிலே பருவமழை அதிகமாக இருக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளுக்கான அந்த முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் சென்னையில் தற்பொழுது வானிலையானது குறைந்த வானிலையே நிலவி வருகிறது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரையில் நேற்று நள்ளிரவு சென்னையில் நல்ல மழை பெய்திருக்கிறது. சென்னையில் கடந்த சில நாட்களாகவே கோடை வெயில் கொளுத்தி வந்த நிலையில் அவ்வப்போது லேசானது மழை பெய்து வந்தது. நேற்று சென்னையின் பல பகுதிகளில் நல்ல மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு தேனாம்பேட்டை, அடையாறு, மயிலாப்பூர், சேப்பாக்கம், அம்பத்தூர் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததன் காரணமாக வெயிலின் தாக்கமானது குறைந்து சற்று குளிர்ச்சியான தட்பவெப்ப நிலையானது மாறியிருக்கிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உண்டு என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருப்பதால் இனி வெயிலின் தாக்கம் சற்று குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.